Good afternoon. The next current affair பாருங்க. Election process in India. How the world's largest democracy votes. இந்தியாவுல இந்தியாவுல தேர்தல் செயல்முறை உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு எவ்வாறு வாக்களிக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சோ முன்னாடியே சொல்லியிருக்கேன், டெமோக்ரஸி மக்களாட்சி நடத்தணும் அப்படின்னா மக்களாட்சி அப்படின்ற செயல்படுத்தணும்னா மக்களாட்சியை வந்து ஒரு குடியரசு நாடுலயும் செயல்படுத்தலாம், மன்னராட்சி நாடுலயும் செயல்படுத்தலாம். குடியரசு அதாவது ஒரு நாட்டுல அரசர் இருந்தாலும் ராஜா இருக்காருன்னா ராஜா இருக்கக்கூடிய நாட்டுல கூட என்ன பண்ணலாம், ராஜாவும் இருப்பாரு, பிரதமரும் இருப்பாரு. குடியரசு நாடுகள்ல பிரசிடென்ட் இருப்பாரு, குடியரசுத் தலைவர் இருப்பாரு, பிரதமரும் இருப்பாரு. ரெண்டு இடத்துலயுமே சரி பிரதமர் தான் பவர்ஃபுல்லா இருப்பாரு. ராஜாவும் பவர்ஃபுல் கிடையாது, குடியரசுத் தலைவரும் பவர்ஃபுல் கிடையாது. ஏன்னு கேட்டா இந்த பிரதமர் அப்படின்றது நான் ஒரே மாதிரி உரைஞ்சிங்கன்னா ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த பிரதமர் அப்படின்றவரை நம்ம தேர்தல் மூலியமா தேர்ந்தெடுக்கிறோம். இன்னும் சில நாடுகள் இருக்கு, இன்னும் சில நாடுகள்ல வந்து தேர்தல் நடக்கும், சரியா, மக்களாட்சி இருக்கும். ஆனா அது குடியரசு நாடுதான். ஆனா அந்த நாட்டுல பிரசிடென்ட் இருப்பாரு, பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜனாதிபதி ஆட்சியா இருக்கும், இது பாராளுமன்ற ஆட்சியா இருக்கு. பாராளுமன்ற ஆட்சி அப்படின்ற பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பாராளுமன்ற ஆட்சி முறை அப்படின்ற அந்த ஆட்சி முறை கொண்ட அரசாங்கங்கள்ல பிரதமர் பவர்ஃபுல்லா இருப்பாரு. குடியரசுத் தலைவர் கொண்ட பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையை கொண்ட நாடுகள்ல குடியரசுத் தலைவர் பவர்ஃபுல்லா இருப்பாரு, பிரதமர்னு ஒருத்தர் இருக்கவே மாட்டார். சரியா? ஆனா ரெண்டுமே ஒரு குடியரசு நாடுதான். குடியரசு என்றால் என்ன, அந்த நாட்டினுடைய தலைவர், ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், நாட்டினுடைய தலைவர் மக்களுள் ஒருவரா இருக்கணும். அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்கா. அமெரிக்கால ட்ரம்ப் யாரு, ட்ரம்ப்ங்கிற குடியரசுத் தலைவர். தேர்தல் நடக்குது, அப்ப எலெக்ஷன் இருக்கு. அப்ப அது ஒரு அந்த ட்ரம்ப்ங்கிறவர் மக்களுள் ஒருவர், அவர் ஒன்றும் அரச பரம்பரை இல்லை. அப்ப அது ஒரு குடியரசு நாடா? ஆமா. அமெரிக்கா அப்படி எடுத்துட்டா அது ஒரு குடியரசு நாடு. அமெரிக்கா ஒரு குடியரசு நாடு. அமெரிக்கால தேர்தல் நடக்குது, அதனால ஒரு மக்களாட்சி நாடு. சரியா? ஆனா என்ன அரசாங்க முறை இருக்கு, குடியரசுத் தலைவர் அரசாங்க முறை. ஏன்னா அவர் வந்து பிரசிடென்ட் தான், அவர் தான் அட்மோஸ்ட் அத்தாரிட்டி இருக்கு. இந்தியா எடுத்துக்கிட்டீங்களா, இந்தியால எலெக்ஷன் நடக்குமா, கரெக்ட், அப்ப அது ஒரு மக்களாட்சி. இந்தியாவுடைய தலைவர் யாரு, ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் யாரு, ஒரு குடியரசுத் தலைவர், திரௌபதி முர்மு. அந்தமா மக்களுள் ஒருவர் தான், அரச பரம்பரை இல்லை, அதனால ஒரு மக்கள், அது வந்து குடியரசு நாடு. ஆனா உண்மையான ஆட்சி பொறுப்பு யார்கிட்ட இருக்கு, பிரதமர்ன்ற ஒருத்தர் தான் இருக்கு. அவர் நாட்டினுடைய தலைவர் எல்லாம் கிடையாது. ஹி இஸ் நாட் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்ங்கிறது இந்தியாவோட பிரசிடென்ட் தான். ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், இந்தியாவோட ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் பிரசிடென்ட். ரெண்டு இடத்துல பிரசிடென்ட் தான். ஆனா பிரசிடென்ட்டுக்கு பவரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இங்க பவர் இல்லை, எல்லாமே அவர் பேர்ல நடக்கும். ஆனா யாருதான் முடிவெடுப்பா, பிரதம மந்திரி தான் முடிவெடுப்பார். அந்த பிரதம மந்திரி ஏன் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா இந்தியாவில என்ன ஆட்சி முறை இருக்கு, பாராளுமன்ற ஆட்சி முறை. இதுவே இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்தியா. இதுவே யூகே எடுத்துக்கிட்டா, லண்டன், அதாவது பிரிட்டன் பிரிட்டன் நாட்டை எடுத்துக்கிட்டா அது வந்து ஒரு மன்னராட்சி. ஏன்னா அது காரணம், அது நாட்டினுடைய தலைவர் ஒரு மன்னர். பிரதமர் இருப்பாரா? ஆமா, பிரதமர் இருப்பார். யார் பவர்ஃபுல், பிரதமர் தான் பவர்ஃபுல். ஏன்னா அது ஒரு பாராளுமன்ற அரசாங்கம். அப்ப அங்க அங்க எலெக்ஷனும் நடக்கும், மன்னரும் இருப்பாரு, பாராளுமன்ற அரசாங்கம், பார்லிமெண்ட் ஃபார்ம் கவர்மெண்ட். அப்ப இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், நம்ம அமெரிக்கால ஒரு கொஞ்சம் எடுத்திருக்கோம், பிரிட்டன்ல இருந்து கொஞ்சம் எடுத்திருக்கோம். ஹைபிரிட் நம்மளுது. பிரிட்டன்ல இருந்து பாராளுமன்ற அரசாங்க முறை எடுத்திருக்கிறோம், அமெரிக்கால இருந்து குடியரசுங்கிற கான்செப்டையும் ஜனாதிபதிங்கிற கான்செப்டை நம்ம அங்கிருந்து எடுத்திருக்கிறோம்.
அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம். ஏன்னா அம்பேத்கர் தானே பண்ணாரு, ஹைபிரிடா பண்ணாரு இல்லையா, எல்லா நாட்டுல இருந்து அப்படியே பொறுக்கி பொறுக்கி எடுத்துட்டாரு. அப்ப தேர்தல், அப்ப எல்லா இடத்துலயுமே 3 இடத்துல என்ன இருக்கு இதுல ஒற்றுமை என்ன? பிரிட்டன்னாலும் சரி, இந்தியானாலும் சரி, மன்னராட்சி நாடான பிரிட்டனும் சரி, குடியரசு நாடான இந்தியாவும் சரி, அமெரிக்காவும் சரி, 2 இடத்துல என்ன மாறுது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும்? ஜனாதிபதி ஆட்சி முறை அங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி, அதாவது பாராளுமன்ற ஆட்சி முறை இங்க. பாராளுமன்ற ஆட்சி முறைனா பிரைம் மினிஸ்டர் பவர்ஃபுல், குடியரசுத் தலைவர் ஆட்சி முறைனா குடியரசுத் தலைவர் பவர்ஃபுல், ஜனாதிபதி பவர்ஃபுல். சரியா? 3 இடத்துலயும் ஒத்துமையா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன? தேர்தல். தேர்தல். அப்ப தேர்தல் வந்து எப்படி நடக்கலாம்? தேர்தல் அப்படின்னா என்ன? இல்ல மக்களாட்சி அப்படின்னா என்ன? மக்களாட்சி என்பது ஆட்சி மக்களால் செய்யப்படுவது. சரியா? மக்களாட்சியை 2ஆ பிரிக்கலாம். மக்களாட்சி அப்படின்றத, மக்களாட்சினா தேர்தல் கட்டாயம் இருக்கும். ஆனா அந்த தேர்தல் எதுக்கு வைக்கிறீங்க? தேர்தலை எதுக்கு வைக்கிறீங்க? எல்லா சட்டத்தையும் உருவாக்குறதுக்கு. ஏன்னா இப்ப சட்டப்படி நடக்கணும் எல்லாமே இல்லையா? ரூல் ஆஃப் லா, எல்லாத்தையுமே சட்டத்தின் ஆட்சி, சட்டத்தின் மூலியமா தான் நீங்க ஆட்சி செய்யணும். என்ன சொன்னோம்? எல்லாத்தையும் நீங்க சட்டம் போட்டு தான் செய்யணும், சட்டம் போடாம செய்யக்கூடாது இல்லையா? எதை பண்றனாலும் சரி, ஒரு 3 ரூபாய்க்கு கிலோ அரிசி கொடுக்கறனாலும், மக்களுக்கு கொடுக்கறனாலும் உணவு பாதுகாப்பு சட்டம் போடணும் இல்லையா? ஒரு ஹெல்மெட் போடல, ஹெல்மெட்டுக்கு ஃபைன் போடுறீங்கனாலும் அதுக்கு ஒரு சட்டம் போடணும். இல்ல இப்ப கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீயா, பெண்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும்னாலும் சட்டம் போடணும். எல்லாமே சட்டம் போட செய்யணும். எதுவுமே சட்டம் போடாம செய்ய முடியாது இந்தியாவில. இந்தியாவில மட்டும் இல்ல, உலகத்துல எதுலையுமே சட்டம் போடாம செய்ய முடியாது. சட்டத்தின் மூலியமா தான் இந்த உலகமே ஆட்சி செய்யப்படுகிறது. சரியா? அந்த சட்டத்தை எடுக்கும் போது, சட்டத்தை எப்படி யார் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, மக்கள் எடுத்தா. சரியா? ஒவ்வொரு சட்டம் போடும்போது மக்கள்கிட்ட கேட்டு கேட்டு செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேரு நேரடி மக்களாட்சி, டைரக்ட் டெமோக்ரஸி. ஒவ்வொரு சட்டம் போடும்போது மக்கள் கிட்ட கேட்டு கேட்டு செய்யணும். அப்ப எலெக்ஷன்ஸ் டெய்லி நடத்துவாங்க, இல்ல ஒரு சட்டம் போடும்போது நடத்துவாங்க. இல்ல சார், நாங்க வேற பொழப்பு பார்க்க வேண்டாமா, எங்க பொழப்பு பாக்குறத விட்டுட்டு எல்லா சட்டத்திலையும் அப்ப நாங்க டெய்லி வந்துட்டு இருக்க முடியுமா? அது போல நாங்க என்ன பண்றோம், நாங்க 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க சொல்ற சட்டத்தெல்லாம் முடிவு பண்றதுக்கு நாங்க ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம். அவர் எங்க சார்பா வந்து என்ன பண்ணுவாரு, இந்த சட்டத்தெல்லாம் அவர் போடுவாரு. யார் அவரு? எம்பியா இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், இல்ல கவுன்சிலரா இருக்கலாம். அவரை நாங்க என்ன பண்றோம், நாங்க சட்டத்தை போடல, ஆனா எங்க சார்பா இவர் போடுவாரு, இவர் முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு நீங்க ஒருத்தர் ஓட்டு போடுறீங்க, அவர் இந்த முடிவுல எடுத்தா. அப்ப அது என்ன மக்களாட்சி? அது இன்டைரக்ட் மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சியில மக்கள் வாக்களிக்கிறாங்க. யாருக்கு வாக்களிக்கிறாங்க? சட்டத்தை உருவாக்கணும் அவங்களுக்கு சார்பா ஒருத்தரை வாக்களிக்கிறாங்க. நேரடி மக்களாட்சியில மக்கள் தான் முடிவே பண்ணுவாங்க. ஏன்னாப்பா, பெண்களுக்கு எல்லாம் கொடுத்துடலாமா, இந்த மாதிரி இந்த மாதிரி இப்ப கர்ப்பிணி பெண்களுக்கு மாசம் 6,000 ரூபாய் கொடுப்போமா அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த முடிவை யார் எடுக்கல? நம்ம எடுக்கல. நம்ம எடுத்த முடிவு யாரு இந்தியாவில? எம்பி யாரு, எம்எல்ஏ யாருங்கிற முடிவை தான் நம்ம எடுத்தோம். ஆனா 6,000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மக்கள்கிட்ட கேட்பாங்க. ஒரு போன்லயோ, சரியா, ஒரு போன்ல வந்து வருது, என்னப்பா இந்த மாதிரி செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி வந்தா போன்ல வாக்களிக்கலாம். சரி, தவறு, வேண்டாம் அப்படின்னு சொல்லி மக்களே வாக்களிச்சு, அதிகமான மக்கள் வாக்களிச்சு அந்த சட்டம் வரும். இல்ல மக்கள் வாக்களிக்கலாம், வேண்டான்னு போயிடும். அப்ப சட்டம் எடுக்கிறப்ப கூட மக்களை கேட்பாங்க. இங்க சட்டத்தை எடுக்கிற முடிவை யார்கிட்ட கொடுத்துறாங்க? எம்பிட்டு, எம்எல்ஏட்டு கொடுத்துறாங்க. எது பெஸ்ட்னு படுது உங்களுக்கு? நேரடி மக்களாட்சி, நேரடி மக்களாட்சி தான் பெஸ்ட்னு படுதா? ஆனா அது இந்தியாவில் இல்ல. பாப்புலேஷன். ஆமா, அதுல சில குறைகள் இருக்கு. அது என்ன குறைகள்ங்கிறது அடுத்த கிளாஸ் அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? சரி, இப்போ இந்த தேர்தலை இப்போ நம்ம படிக்க வேண்டியது டைரக்ட் டெமோக்ரஸி இல்ல, ஏன்னா நம்ம இந்தியால கிடையாது. அது வேற நாடு, சுவிட்சர்லாந்து போன நாடுகள தான் இருக்கு. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு டைரக்ட் டெமோக்ரஸில கருத்து கணிப்புங்கிறது ஒண்ணு வைப்பாங்க. கருத்து கணிப்பு. சரியா? கருத்து கணிப்பு, ரெஃபரண்டம், பிளெபிசைட் இது எல்லாமே ஒரு விதமான தேர்தல் முறைதான். ஒவ்வொரு விஷயத்துக்கு எடுப்பாங்க. கருத்து கணிப்புங்கிறது ரெஃபரண்டம் பாங்க. சரியா? அதுவே தேர்தலை வந்து முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கும் போது பிளெபிசைட் அப்படி சொல்லுவாங்க.
இந்த மாதிரி இதெல்லாமே தேர்தலுக்கு வேற வேற பேர், எல்லாமே தேர்தல் தான். என்னப்பா வேணுமா வேண்டாமான்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்கறாங்க, அவ்வளவுதான். நம்ம ஊர்ல இருக்கிற, இந்தியாவில் இருக்கிறது இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான். நம்ம ஊர்ல முடிவுகள் எடுக்க சட்டத்தை போடுறது யாரு? எம்பி மத்திய அரசாங்கத்துக்கு, எம்எல்ஏ எம்பி யூனியன் கவர்மெண்ட், எம்எல்ஏ ஸ்டேட் கவர்மெண்ட், கவுன்சிலர் உள்ளாட்சி லோக்கல் கவர்மெண்ட். அப்ப இவங்க 3 பேர் தான் சட்டத்தை உருவாக்குறாங்க. அப்ப அதனால எலெக்ஷன் எப்படி நடக்கும்? 3ஆ நடக்கும் இல்லையா? லோக்சபா தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல். கரெக்டா? அப்ப தேர்தலை எப்படி நடத்தலாம்? எலக்டோரல் ப்ராசஸ் இருக்கா? எலக்டோரல் ப்ராசஸ் இருக்கு. அண்ட் இவங்களை மட்டும் தேர்ந்தெடுத்தப்பட்டாது. நம்ம இந்தியா வந்து ஒரு குடியரசு நாடு. அப்ப வேற யார் சில தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கணும். கரெக்டா? குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கணும். துணை குடியரசுத் தலைவர் இருக்காரு, அவரையும் தேர்ந்தெடுக்கணும். கரெக்டா? அவங்கள மட்டும் தேர்ந்தெடுக்க நிறைய பேர் இருக்காங்களப்பா, இன்னும் அவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கணும்ல. அப்ப அந்த 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 விஷயமும் வருது. குடியரசுத் தலைவர் வராரு, துணை குடியரசுத் தலைவர் வருகிறாரு. அதே மாதிரி எம்பின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம இங்க ஓட்டு போடுற எம்பி வந்து பாராளுமன்றத்தோட எம்பி யாரு? லோக்சபா கீழவை. லோக்சபா பாராளுமன்றத்துடைய கீழவையோட எம்பி தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப மேலவைக்கு ஒரு எம்பி இருக்காருல்ல, பாராளுமன்றத்துடைய மேலவை ஒண்ணு இருக்குல்ல, அப்ப அவர் யாரு? நாகஜோதி. அவர் பேர் என்ன? ராஜ்யசபா எம்பி. ராஜ்யசபா எம்பின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் எப்படி அவர் மக்கள் வாக்களிக்கல. சரி, அப்ப அவரை யார் வாக்களிக்கிறாங்க? அதுக்கும் தேர்தல் நடத்தி ஆகும். அதே மாதிரி எம்எல்ஏனா, எம்எல்ஏ ஸ்டேட் இருக்கு இல்லையா, பாராளுமன்றத்துல எப்படி மேலவை கீழவை இருக்கோ, சட்டமன்றத்துல சில மாநிலங்கள்ல, குறிப்பா 6 மாநிலங்கள்ல மேலவை கீழவை இருக்கு. 28 மாநிலங்கள்ல 6 மாநிலங்கள்ல மேலவை கீழவை இருக்கு. அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ் இருக்கு. சரியா? அப்ப அதோடைய மேலவை அப்படின்னா எம்எல்ஏ வருவாரு. சரி, கீழவைனா எம்எல்ஏ வருவாரு. மேலவைனா யார் வருவா? எம்எல்சி வருவார். சரியா? சட்டமன்ற மேலவை உறுப்பினர். எம்எல்ஏங்கிற சட்டமன்ற கீழவை உறுப்பினர். சாமா உ சட்டமன்ற உறுப்பினர். இவர் என்ன? சட்டமன்ற மேலவை உறுப்பினர். எம்எல்சி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அசம்பிளினா கீழவை, கவுன்சில்னா மேலவை. லோக்சபானா கீழவை, ராஜ்யசபானா மேலவை. அப்ப எம்எல்சி அப்படின்ற தமிழ்நாட்டுல இல்ல. தமிழ்நாட்டுல மேலவை இருந்துச்சு, இவர் தூக்கிட்டாரு. அவர் பேர் என்ன? எம்ஜிஆர் தூக்கிட்டாரு. சரியா? எம்எல்சி. அப்ப இவங்களையும் என்ன பண்ணணும்? தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப இவங்க எல்லாத்துக்கும் தேர்தல் நடத்தும். அப்ப இந்த தேர்தலை யார் நடத்தணும்? கண்டிப்பா இதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கணும். நிதியை பிரிச்சு கொடுக்கறதுக்கே ஒரு அமைப்பு இருக்குன்ற பட்சத்துல தேர்தல் நடத்துறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கணும் இல்லையா? அந்த அமைப்பின் பேர் என்ன? தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன். அப்ப இந்த தேர்தல் ஆணையம்ங்கிறது கண்டிப்பா அம்பேத்கர் சொல்லியிருப்பார் அரசியலமைப்பு. அப்ப இது வந்து என்னது? இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஏன்னா அரசியலமைப்புலேயே சொல்லியிருக்கு. அரசியலமைப்புல ஒரு ஆர்டிகல் அதுக்குன்னு இருந்ததுன்னா அது தேர்தல் ஆணையம். ஐ மீன் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. சரியா? இப்போ பினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280. அப்ப எலெக்ஷன் கமிஷனுங்கிறதுக்குன்னு சொல்லி என்ன இருக்கணும்? அதுக்கு ஒரு அரசியலமைப்புல ஒரு ஆர்டிகல் அதுக்குன்னு இருக்கணும் இல்லையா? ஆமாவா இல்லையா? அது என்ன ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 324. ஆர்டிகல் 324. அப்ப ஆர்டிகல் 324 என்ன சொல்லுது? இந்தியாவுக்குன்னு ஒரு தேர்தல் ஆணையம் தேவைப்படுது. அதுல ஒரு தலைமை தேர்தல் ஆணையம் இருப்பாரு. சரியா? அதுல யாருப்பா? ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாரு. சரியா? அதுக்கப்புறம் அவருக்கு கீழே யார் இருப்பா? எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. சரியா? அது எத்தனை பேர் இருப்பாங்க? பினான்ஸ் கமிஷன்ல 4 பேர் இருந்தாங்களா? தலைமை நிதி ஆணையர் ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு கீழே 4 பேர் இருந்தாங்க. இங்க எத்தனை பேர் இருப்பாங்க? இது எத்தனை பேர் வேணா இருக்கலாம். குடியரசுத் தலைவர் தான் முடிவு எடுப்பார். பிரசிடென்ட் தான் பிக்ஸ் பண்ணுவார். 4 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், எவ்வளவு பேர் வேணா இருக்கலாம். சரியா? எவ்வளவு பேர் வேணா இருக்கலாம்.
இவங்களுக்கு வயசு 65 வயசு, 65 வயசு வரை இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி 6 வருஷம் பணி பணி செய்வாங்க. வர தேர்தல் ஆணையருக்கு 65 வயசு வரையும், 60 வயசு கிடையாது, 65, 6 வருஷம் பணி செய்வாங்க. 6 வருஷத்துக்கு அவங்க பணி முடியுது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து பாலிட்டி கிளாஸ்ல பாத்துக்கலாம். நமக்கு இப்ப அது தேவை கிடையாது. சரியா? இப்ப நமக்கு என்ன கிடையாது, அது தேவையில்லை. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் தான் இந்த தேர்தல் நடத்துது. எப்படி நடத்தும்? இப்ப 2 விதமான தேர்தல் இருக்கு. ஒண்ணு மக்களால் வாக்களிக்கக்கூடிய தேர்தல், அப்புறம் மக்கள் சம்பந்தப்படாத தேர்தல். அப்ப 2 தேர்தல் நடத்தணும். அப்ப 2 தேர்தல் எப்படி நடத்தலாம் அப்படின்னா, அப்ப தேர்தல் முறைங்கிறது மாறுது. எப்படி மாறுது அப்படின்னு கேட்டா, ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம், FPTP, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட், FPTPங்கிற முறை இருக்கு. அண்ட் அடுத்தது விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற ஒரு முறை இருக்கு. 2 விதமான தேர்தலை இந்தியாவில் நடத்துறாங்க. தேர்தல் முறை ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம், FPTPங்கிற முறையை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்களுக்கு வைக்கிறாங்க. அப்ப நீங்க தேர்தல் போடக்கூடிய மக்களாட்சி, உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், சட்டசபை தேர்தலா இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், இந்த 3 தேர்தல், அதாவது MP, MLA, கவுன்சிலர், 3 பேருக்கு நம்ம வாக்களிக்கிறோம் இல்லையா, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அந்த தேர்தல் முறையை நம்ம போயிட்டு என்ன, அந்த எலெக்ஷன் ஒரு பொட்டி ஒன்று இருக்கும், அந்த பொட்டியில கீன் அமுத்திட்டு வந்துருவோம். அந்த முறைக்கு பேர் FPTP. சரியா? உங்களுக்கு ஒரு ஓட்டர் கார்டு கொடுக்குறாங்க, 18 வயசு பூர்த்தியா இருக்கணும். முன்னாடி 21 வயசுன்னு இருந்துச்சு, இப்ப 18 வயசுல இருக்கு. ராஜீவ் காந்தி காலகட்டத்தில் மாத்தினாங்க. அதை போயிட்டு பொட்டி இருக்கும், அந்த பொட்டியில வந்து கீ அமுத்துவோம், யாருக்கும் தெரியாம ரகசியமா. உங்க வாக்களிக்கிறீங்க, வாக்களிச்சு அதுல யாருக்கு அதிகமா வந்திருக்கும், யார் அதிகமா மெஜாரிட்டி பெரும்பான்மை யார் பெற்றிருக்கிறார்களோ, 2 தேர்தலையும் பெரும்பான்மை பெற்றதா ஜெயிக்க முடியும். ஆனா FPTP உடைய பெரும்பான்மை தீர்மானிக்கக்கூடிய முறை வேற, விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில பெரும்பான்மை தீர்மானிக்கிற முறை வேற. இங்க நீங்க ஒரு ஓட்டு தான் போடுறீங்க. எங்க FPTP முறையில ஒரு ஓட்டு தானே, அப்படித்தானே? யாரு வரணுமோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறீங்க. அப்ப இங்க வந்து பாசிட்டிவ் தான், பாசிட்டிவ். சரியா? வீட்டோ கிடையாது. வாக்களிக்கிறதுல இன்னொரு விதம் இருக்கு. வேண்டான்ற முடிவெடுக்க முடியாது, வேணும் தான் முடிவெடுக்க முடியும். வேணும் முடிவெடுத்தா அதுக்கு பேரு ஓட்டு, வேண்டான்னு முடிவெடுத்தா அதுக்கு பேரு வீட்டோ. உங்களுக்கு வாக்கு வேணும்னு சொல்ல முடியுமா, வேண்டாம்னு சொல்ல முடியுமா? வேணும்னு மட்டும் தான் சொல்ல முடியும், வேணான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆப்ஷன், வேணான்ற ஆப்ஷன் இருக்காது. அங்க ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, இவர் வேண்டான்னு முடிவெடுக்க முடியுமா? அப்படி எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் ஓட்டு இல்ல, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? வீட்டோ. வீட்டோ. அப்படியே திருப்பி போடணும். இந்தியாவில ஓட்டு தான் இருக்கு. சரியா? இந்திய மக்களுக்கு இந்தியாவில வீட்டோவும் இருக்கு. சரியா? குடியரசுத் தலைவர் வீட்டோ பவர் இருக்கு, வேண்டாம்னு முடிவெடுக்கலாம் அவரு. சரியா? ஆனா நம்ம மக்கள்கிட்ட என்ன கொடுத்துருக்கோம், மக்கள்கிட்ட FPTPங்கிற முறைய ரகசியமா, சீக்ரெட் பேலட், ரகசியமா வாக்களிக்க சொல்றோம். முன்னாடி பேப்பர்ல போட்டிருந்தா, இப்போ ஒரு மிஷின் ஒன்று கொடுத்துட்டோம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், வாக்கு இயந்திரம், மின்னணு வாக்கு இயந்திரம் கொடுத்துறோம். அந்த வாக்கு இயந்திரத்தில் நீங்க வேணும்னு முடிவெடுக்க முடியும். அது ஒருத்தருக்கு தான் போட முடியும், 1 ஓட். 5 வருஷத்துல ஒரே ஒரு பட்டன் தான் அமுத்த முடியும். அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு பேர் தானே FPTP. விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைங்கிறது இதுவும் ரகசியமா தான் நடக்கும், சீக்ரெட். ஆனா இங்க மிஷின் கிடையாது, இங்க பேப்பர் தான் கொடுப்பாங்க. பேப்பர் பேலட் முறை. சரியா? பேப்பர் கொடுப்பாங்க. ஆனா நீங்க எல்லாருக்கும் போடணும். இது வந்து சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட், ஒற்றை மாற்று வாக்குரிமை, சிங்கிள் டிரான்ஸ்பரபிள். அதாவது ஒரு 4 பேர் இருக்காங்க, ஏவா பியா சியா டியானா, நீங்க நம்பர் வைஸ் போடணும். இங்க ஏ சிங்கிறவர் தான் எனக்கு பிடிக்கும், சரி அவருக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டு. சப்போஸ் இவர் இல்லைன்னா வேற யாருக்கு போடுவேன்?
இவர் இல்லைன்னா டிக்கு போடலாம். சரி, டியும் வேண்டாம், அப்ப வேற போடுவேன். அப்ப இவரும் இல்லைன்னா மூணாவது யாருக்கு வாக்குரிமை கொடுப்ப? சரி, ஏ கொடுப்போம். அப்ப பிக்கு நாலாவதுப்பா அப்படின்ற மாதிரி 4 பேருக்கு ஓட்டு போடுவீங்க. யார் ஃபர்ஸ்ட், யார் செகண்ட், தேர்டுங்கிறது. இதுதான் ஒற்றை மாற்று வாக்குரிமை. இதே ரகசியமா தான் போடுவீங்க, பேப்பர்ல போடுவீங்க. அப்ப இதுல யார் ஜெயிப்பா? 4 பேருக்கு ஓட்டு போடுறீங்க, ஒரு ஓட்டு போடல. யார் ஃபர்ஸ்ட் வரணும், ரெண்டாவது யார் வரணும், மூணாவது வரணும்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய வாக்கு இப்ப இதுல மெஜாரிட்டி பாக்குறச்சா என்ன ஆகும்? ஓட்டு வந்து டிரான்ஸ்பர் ஆகும். ஓட்டு வந்து என்ன ஆகும்? யாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற எடுத்து யாரு? அப்ப பின்ற ஒருத்தர் வந்திருப்பாரு, சின்ற ஒருத்தர் வந்திருப்பாரு. அப்ப என்ன ஆகும்? ஏ பி அப்படின்னு ஏக்கும் டியும் எடுத்தவங்க கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. சரியா? ஏக்கு எவ்வளவு சதவீதம் வந்திருக்கு, பர்சன்டேஜ். இங்க வந்து கணக்கு எப்படி எடுப்பாங்க? பர்சன்டேஜ் எடுப்பாங்க. ஏன்னா இது ப்ரொபோர்ஷன்ல தானே வருது. பி ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்றவங்க எத்தனை பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றத ப்ரொபோர்ஷனா விகிதாச்சார முறையில தான் அது கணக்கெடுப்பாங்க. அப்ப அதிகமா பர்சன்டேஜ்ல வந்தவங்க தான் ஜெயிப்பாங்க. அங்க வந்து அதிக எண்ணிக்கை, அங்க எண்ணிக்கை கணக்கு ஈஸியா எண்ணிரலாம். முருகன் என்பவர் 6,16,383 வாக்குகள் பெற்றுள்ளார் அப்படின்ற மாதிரி நம்ம எண்ணிக்கையலாம் இங்க எண்ண முடியாது. இங்க பர்சன்டேஜ்ல தான் வரும். இவருக்கு 49% வந்திருக்கு, இவருக்கு 39% வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பர்சன்டேஜ்ல தான் வரும். சரியா? ஒற்றை மாற்று வாக்குரிமை பேப்பர்ல போடுவாங்க. அண்ட் இந்த தேர்தல் எங்க நடக்குது? யாருக்கு நடக்குது? குடியரசுத் தலைவருக்கு நடக்குது, துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட், ராஜ்யசபா எம்பி, சட்டமன்ற மேலவை உறுப்பினர். அப்ப இந்த 4 பேரை விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் நம்ம செலக்ட் பண்றோம். சரியா? இதுல பங்கேற்பது யாரு? குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்கிறது வந்து எம்பி, இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பியும் பங்கேற்பாங்க, எம்எல்ஏவும் பங்கேற்பாங்க. துணை குடியரசுத் தலைவர்ல யார் பங்கேற்பா? எம்பி மட்டும்தான் பங்கேற்பாங்க. எம்பியா இருந்தா போதும். ராஜ்யசபா தேர்தல்ல இதுலயும் எம்எல்ஏ பங்கேற்பாங்க. எம்எல்ஏ மற்றும் சில நபர்கள், பிற நபர்கள் வருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்க. எம்எல்சியும் அப்படித்தான். சரிங்களா? சோ அதாவது இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வாக்களித்து ஜெயிச்ச நபர்களால் இங்க வாக்களிக்கப்படுவார்கள். நாம் வாக்களித்த உறுப்பினர்கள், நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இந்த தேர்தலில் பங்கேற்பாங்க. இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தேர்தலுக்கு பேர் தான் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். நீங்க ஒருத்தர் வாக்களிக்கிறீங்க, அந்த வாக்களிப்பு எஃபிடிபி, அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க இந்த தேர்தலில் பங்கேற்பாங்க. அவங்கள முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் தான். நீங்க வாக்களித்த எம்பி பிரசிடண்ட் முடிவெடுப்பார். நீங்க வாக்களித்த எம்எல்ஏ ராஜ்யசபா எம்பி முடிவெடுப்பார். இப்ப ராஜ்யசபால யார் உறுப்பினர் ஆகணுங்கிற முடிவை எம்எல்ஏ தான் எடுப்பார். இப்ப தமிழ்நாட்டுல 18 சீட் இருக்கு. அப்ப 18 சீட்ல இருந்து எம்எல்ஏ யார் எம்எல்ஏக்கள் தமிழ்நாடு சீட்ல 18 எம்பி இருக்காங்க. அந்த ராஜ்யசபா எம்பி யார் வரணுங்கிறத நம்ம வாக்களித்த டிஎம்கே, இப்போ நான் டிஎம்கே தான் ஜெயிச்சது, அப்ப டிஎம்கே எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்துதான் ராஜ்யசபா எம்பி முடிவெடுப்பாங்க. சரியா? தமிழ்நாட்டில் கூட டிஎம்கே எம்எல்ஏவும், சரியா, டிஎம்கே எம்பி பிளஸ் இந்தியா ஃபுல்லா ஒரு எம்பி இருக்காங்கல்ல, அந்த எம்பி எல்லாம் சேர்ந்து குடியரசுத் தலைவர் ஓட்டு போடுவாங்க. துணை குடியரசுத் தலைவர்ல எம்பி மட்டும் தான் வாக்களிக்க முடியும், எம்எல்ஏ வாக்களிக்க முடியாது. அப்ப இந்த போல இதுதான். அப்ப எப்படி வாக்களிப்பாங்கன்னா, அந்த அந்த எலெக்ஷன் சிஸ்டத்தை வேற, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். இந்த எலெக்ஷன் சிஸ்டம் வேற, எஃபிடிபிங்கிறது. எந்த எலெக்ஷன் சிஸ்டமா இருந்தாலும் அப்ப மொத்தம் எத்தனை ஆச்சு? இங்கிட்டு 3, சரியா, இங்கிட்டு 4. இது எல்லாத்தையும் எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணுது. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த கவுன்சிலர்னு ஒரு எலெக்ஷன் இருக்கா, அதாவது உள்ளாட்சி தேர்தல அதை மட்டும் தனியா நடத்துறதுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஒரு அமைப்பு இருக்கு, மாநில தேர்தல் ஆணையம். இத மட்டும்தான் மாநில தேர்தல் ஆணையம் செயல்படும். மற்ற எல்லா எலெக்ஷனையும் எலெக்ஷன் கமிஷன் நேரடியா செயல்படும். அங்க பார்த்தோம்ல, பினான்ஸ் கமிஷன் 2 இருக்கு, மத்திய நிதி ஆணையம், மாநில நிதி ஆணையம் இருக்கு. அது போல இங்க தேர்தல் ஆணையம் 2 இருக்கு, மத்திய தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம். மாநில தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒரே எலெக்ஷன் கவுன்சில் எலெக்ஷன். அண்ட் கவுன்சிலருங்கிறது நகராட்சிக்கு, இதே கிராமமா இருந்தா பஞ்சாயத்து தலைவர்.
அப்போ லோக்கல் உள்ளாட்சிங்கிறது கவுன்சில் மட்டும் இல்ல, நகர்ப்புறத்துக்கு கவுன்சிலரு, கிராமப்புறத்துக்கு பஞ்சாயத்து, மொத்தத்துல உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். இதுதான். இது ஆர்டிகல் 324, அது ஆர்டிகல் 250. ரெண்டுத்தையுமே குடியரசுத் தலைவர் தான் முடிவெடுக்கிறார். ரெண்டுத்தையுமே குடியரசுத் தலைவர் தான் பண்றாரு, அவர் பேர்ல தான் நடக்குது. சரியா? இப்போ நம்ம வந்து இந்தியா எலெக்ஷன்ஸ் எதுக்கு, எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டோம், அப்படித்தானே? எலக்டோரல் ப்ராசஸ்க்கு பேர் தான் FPTP. இது சரியா? சரி, வாக்காளர்கள் யார்? ஓட்டர்ஸ் அப்படின்றவங்க யார்? 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க. யாரு வாக்காளர் அப்படின்னு கேட்டா, அந்த வாக்காளர்களை எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த வாக்காளர்கள் அப்படின்றவங்க ஒண்ணு வயசு வச்சு எடுக்கலாம். வயசு வச்சு மட்டும் தான் எடுக்கணுமா? வயசு வச்சு எடுக்கலாம், பாலினத்தை வச்சு எடுக்கலாம், பணம் காசு வச்சு எடுக்கலாமா? எடுக்கலாம். சரியா? இல்ல எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வச்சு எடுக்கலாம், கல்வி வச்சு எடுக்கலாம், எதை வேணா வச்சு எடுக்கலாம். எடுக்கலாமா இல்லையா? கிளாஸ்ல இருக்கேமா? இம்பார்ட்டண்டா? கல்வி வச்சு எடுக்கலாம், எதை வேணா வச்சு எடுக்கலாம். இல்ல வெறும் வயசு மட்டும் போதும் அப்படின்னு வச்சு எடுக்கலாம். இப்ப வெறும் வயசு இருந்தா போதும், மதத்தை வச்சு எடுக்கலாம், ரிலீஜியன் வச்சு எடுக்கலாம், எதை வேணா வச்சு எடுக்கலாங்க. இவங்களுக்கு தான் வாக்குரிமைன்னு சொல்லி கொடுக்க முடியும். ஆணுக்கு மட்டும் தான் வாக்குரிமை, பெண்ணுக்கு இல்ல அப்படின்னு முடிவு எடுக்கலாம். படிச்சவனுக்கு மட்டும் தான் வாக்குரிமை, படிக்காதவனுக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாமா இல்லையா நந்தினி மேம்? அப்படின்னு சொல்லலாம்ல. சொத்து ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கணும் தான் உண்டு, இல்ல சொந்த வீட்டு இருக்கணும் தான் வாக்குரிமை இருக்கு அப்படின்னு சொல்லலாமே. அப்ப எப்படி வேணா வாக்குரிமை கொடுக்கலாம். ஆனா நம்ம இந்தியால என்ன பண்றோம்? இந்தியால வயசு வச்சு மட்டும் தான் கொடுக்குறோம். அதுவும் இந்த வயசு ஆனா போதும், 18 வயசு ஆனா போதும் அப்படின்னு கொடுக்குறோம். அப்ப இப்படி கொடுக்கறது மூலியமா என்ன, அது அந்த வாக்குரிமைக்கு பேர் என்ன அப்படின்றது அடல்ட், வயது வந்தோர் வாக்குரிமை, யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ், வயது வந்தோர் வாக்குரிமை. இதை நம்ம 1947 செஞ்சுட்டு இருக்கோம், இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து. ஆனா இந்தியால தேர்தல் வந்து 1947 இருந்த தேர்தல் இருக்கு, அதுக்கு முன்னாடி இருந்து இருக்குல்ல. 1920 தேர்தல் வந்துருச்சு. ரிப்பன் காலகட்டத்துல 1920 உள்ளாட்சி தேர்தல், ஸ்டேட் எலெக்ஷன் வந்துருச்சு. சரியா? அதுக்கு முன்னாடி ரிப்பன் காலகட்டத்துல உள்ளாட்சி தேர்தல் வந்துருச்சு. 1880 இருந்தே உள்ளாட்சியில முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நகராட்சி தேர்தல் நடக்குது. நகராட்சி தேர்தல்லாம் இவரெல்லாம் முனிசிபாலிட்டி கமிஷன், ஈரோடு முனிசிபாலிட்டி தலைவரா பெரியார் இருந்தாரு, சேலம் முனிசிபாலிட்டி தலைவரா ராஜாஜி இருந்தாரு இல்லையா? விழுப்புரம் விழுப்புரம் இல்ல ஒவ்வொரு முனிசிபாலிட்டி தலைவரா கீழக்கூடிய இவங்க தேர்தல்லாம் அவங்க ஒவ்வொரு தலைவர் இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் அப்பயே வந்துருச்சு. அப்ப அந்த தேர்தல்லாம் எதை வச்சு கொடுத்தாங்க? அதெல்லாம் கொடுத்தா அப்போ அதுக்கு வந்து வயசு மட்டும் இல்லை, வயசு இருந்தது, பாலினம் இருந்தது, கல்வி தகுதி, வயசு பாலினம் கல்வி தகுதி வச்சுதான் கொடுத்தாங்க. அப்ப அந்த பிரான்சைஸ்க்கு பேரு லிமிடெட் பிரான்சைஸ், குறிப்பிட்ட வாக்குரிமை. 1920 எல்லாம் முதல் எலெக்ஷன் தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் நடந்துச்சு 1920. அதுல பெண்களுக்கு எல்லாம் வாக்குரிமை கிடையாது. வெள்ளக்காரன் நடத்தின தேர்தல்ல குறிப்பிட்ட வாக்குரிமை, அதுல பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கல. ஆண்கள் தான் வாக்களிக்க முடியும், ஆண்களையும் குறிப்பிட்ட வயசு இருக்கணும், கல்வி தகுதி இருக்கணும். அப்படி கணக்கு போட்டதுல 3% ஆஃப் மக்கள் தொகைக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்துச்சு. 1920 நடந்த தேர்தல்ல படிச்சிருக்கணும், ஆண்களா இருக்கணும், வயசும் இருக்கு. அப்ப 3 வச்சு கொடுத்த போது அது குறிப்பிட்ட வாக்குரிமை வெறும் 3%. தமிழ்நாட்டில் இருந்த 100ல 3 பேர் தான் வாக்கே அளிக்க முடியும், அது குறிப்பிட்ட வாக்குரிமை. 1947 தான் என்ன பண்ணாங்க, 21 வயசு கொண்டாங்க. 21 வயசு பூர்த்தியானா போதும்னு சொல்லி 1969 அத சாரி 89
1989 என்ன பண்ணாங்க அப்படின்னா 89, 82, 62வது சட்ட திருத்தம் எப்போ வந்துச்சு இருங்க. 69வது 88 சார். இருங்க இருங்க இருங்க. 61 1988 கரெக்ட். 1988 தான் 61வது சட்ட திருத்தத்துல 18 வயசை கம்மி பண்ணாங்க. அப்ப இது வந்து வயதொண்டோர் வாக்குரிமை. சரியா? அப்போ யாரு வாக்களிக்கணும் அப்படின்றது யார் வாக்களிக்கணுங்கிற ஒரு நம்ம வந்து முடிவு எடுத்துறோம். சரியா? அப்படி முடிவெடுத்துட்டு அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து யார் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கணும். கரெக்டா? ஓட்டர் லிஸ்ட் கொடுக்குறோம், ஓட்டர் கார்டு, ஒரு கார்டை கொடுக்குறோம். அந்த கார்டை கொடுத்து அதுக்கப்புறம் அந்தந்த எலெக்ஷன்ல அந்த நபர்கள் இருக்காங்களா, இன்னொரு இருக்காங்க, வெளியூர் போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வேற ரெடி பண்ணும். ஓட்டர் லிஸ்ட் ரெடி பண்ணும். அந்த ஓட்டர் லிஸ்ட்டை யார் முடிவெடுப்பா அப்படின்னு கேட்டா ரிட்டர்னிங் ஆபீசர். ரிட்டர்னிங் ஆபீசர் அப்படின்றவர் தான் முடிவெடுப்பார். சரியா? யார் யார் இந்த ரிட்டர்னிங், ஆர்ஓ. ஆர்ஓ தான் முடிவெடுப்பார். யாருப்பா இந்த ஆர்ஓ அப்படின்னு கேட்டா ஆர்ஓங்கிறது அந்தந்த மாவட்டத்துடைய கலெக்டர் தான் ஆர்ஓ. யார் வாக்காளர்ன்ற முடிவு பண்றது கலெக்டர் தான். அந்த டைம்ல கலெக்டர் என்னவா செயல்படுவாரு? அப்ப ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஆர்ஓ இருப்பார். அந்த கலெக்டரே ஆர்ஓவா மாறிடுவார். சரியா? சோ கலெக்டர் acts as a returning officer for the constituency. அதுக்கப்புறம் அந்த தேர்தலை நடத்துறது யாரு? தேர்தல் நடத்துறது பிரிசைடிங் ஆபீசர். பிரிசைடிங் ஆபீசர் அந்த தேர்தல் நடத்தும் போது அந்த ஒவ்வொரு இடத்துல யாரு செய்யணும், யார் வாக்களிக்கணும், சாரி யார் அங்க உள்ள ஒருத்தர் இருப்பாங்கல்ல மிஷின் வைக்கிறது, அதெல்லாம் அது பிரிசைடிங் ஆபீசர். வாக்காளர்களுடைய லிஸ்ட் எடுக்க ரெடி பண்றது ரிட்டர்னிங் ஆபீசர். சரியா? தேர்தலை நடத்துறது பிரிசைடிங் ஆபீசர், பிஓ. இந்த ஆர்ஓ பிஓ எல்லாம் அந்த தேர்தல் நடத்தும் போது மட்டும்தான் செயல்படுவாங்க. அந்த 1 மாசம் 2 மாசம். அதுக்கப்புறம் அவங்க அன்றாட வேலையில் போயிடுவாங்க. தாசில்தார் பவர் இருக்கும். தாசில்தார் தான் என்ன பண்ணுவாரு, அந்த உள்ள போவாரு, பறக்கும் படையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்ப நீங்க நாளைக்கு இதுக்கு ட்ரைனிங் வேற போடுவாங்க. நீங்க நாளைக்கு ஆபீசர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கலேன், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான். அப்பனா இது தேர்தல் நடத்தும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி இருக்கும். கரெக்டுங்களா? ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தேர்தல் இங்கே பணம் பரிமாற்றம் ஆகுதா இல்லையான்னு சொல்லி வண்டி நிப்பாட்டி செக் பண்றது. சரி, அதெல்லாம் யார் பண்ணுவான்றீங்க? தேர்தல் ஆணையெல்லாம் ஆளை நிப்பாட்டாது. சரியா? பிஓ தான். அந்தந்த ஊர் பிஓ தான் இந்த வேலையை செய்யணும். சரியா? உங்களுக்கு தான் இந்த வேலையெல்லாம் வரும். சரி, ஆர்ஓ பிஓ தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். புரியுதுங்களா? அந்த தேர்தல் நடத்தும் போது குறிப்பிட்ட சில சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும். அதனாலதான் அதுக்கு பேர் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட். தேர்தல் காலகட்டங்கள்ல தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கு சில வரைமுறைகள் இருக்கு. தேர்தல் வரைமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? தேர்தல் வரைமுறைகள். இந்த தேர்தல் வரைமுறைகளை யார் நிர்ணயம் செய்யறா? எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணும். தேர்தல் வரைமுறைகளை யார் முடிவெடுப்பா? எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவெடுக்கும். ஏன் அப்படின்னா நியாயமான நேர்மையான தேர்தல் நடக்கும். in order to ensure free and fair elections. ஏன்னா தேர்தல் ஏதாவது பிரச்சனை நடந்தது இல்ல தவறான தேர்தல் நடந்துச்சுன்னா தவறான தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இப்போ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடத்தணுங்கிறதுக்காக வேண்டி எஃபிடிபியில மட்டும்தான் இது வரும். அப்ப எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலர் அங்க அந்த இடத்துல இந்த மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லி கொண்டு வருவாங்க. இந்த மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஐபிசி, சிஆர்பிசி இது எல்லாமே அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு பிஓ ஆஃபீஸர் பவர் இருக்கும். ஒரு பிஓ ஆஃபீஸர் நினைச்சா, ஒரு தாசில்தார் நடத்தா மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜெயில போட்டுடலாம். அந்த அளவு பவர் வந்துடும். அது என்ன மட்டும் தெரியல, கலெக்டருக்கும் சரி தாசில்தார் இந்த 2 பேருக்குமே ஆர்ஓ பிஓ. உங்களுக்கு எம்சிசி அமலாச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பவர் இருக்கும். நீங்க அந்த டைம் நினைச்சா ஒரு எம்எல்ஏ, எம்பி தூக்கி நீங்க ஜெயில போடலாம். தூக்கி காலர் தூக்கி போயிடலாம். அந்த இடத்துல பவர்ஃபுல். சரியா? மோடி ஆனாலுமே ஒரு ஆர்ஓ கிட்ட கொண்டு ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட போய் தான் நீங்க ஓட்டர் கார்டை கொடுத்து நான் வாக்காளர்னு நீங்க முடிவெடுக்கினாலே சிஎம்க்கும் சரி பிஎம்க்கும் சரி அந்த இடத்துல நீங்க அந்த இடத்துல 0 ஆயிடுவாங்க. ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் பவர்ஃபுல். ஆமாவா இல்லையா?
அந்த ஊர் கலெக்டர்கிட்ட போய் தான் நீங்க பிஓ ஆஃபீஸர்ட்டையும் ஆர்ஓ ஆஃபீஸ் காமிச்சு தான் நீங்க உங்க வாட்டர் கார்டை ரினியூ பண்ண முடியும். நான் ஒரு வாக்காளர்னு முடிவு பண்றதே அவங்க தான். ரிட்டர்னிங் ஆஃபீஸர் உங்களுடைய கார்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா நீங்க அந்த தேர்தலில் நீங்க பங்கேற்கவே முடியாது. தம்பி பேர்ல எஸ் காணும், ஐய காணும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாருன்னா முடிஞ்சு வச்சு. சரியா? அப்ப சிஏவே என்ன பண்ணுவாங்க, அந்த வீடியோ கூட போட்டோ கூட வந்துச்சு, மோடி நிக்கிற மாதிரியும் கலெக்டர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும். அந்த மாடல் எம்சிசியில மட்டும்தான் அந்த ஒரு போட்டோ பரவலாச்சு இந்த இந்த எலெக்ஷன்ல. இத பவர் ஆஃப் என் ஐஏஎஸ் அப்படின்ற மாதிரி. சரியா? அதே மாதிரி பவர் ஆஃப் தாசில்தார், இதெல்லாமே வந்து இந்த எம்சிசியில மட்டும்தான் உங்களுக்கு சாத்தியமாகும். அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இந்த கோடு. தேர்தல் நடத்தும் போது நீங்க தான் டான். ஆமா. அதனால வந்து ரெவன்யூ செக்டர் போகணும்னு ஆசைப்படுறதுக்கான அதுதான் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். வந்து எம்சிசி வந்து அவ்வளவு பவர்ஃபுல். சரிங்களா? எம்சிசி என்ன? மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட். அப்ப எலெக்ஷனை நடத்தும் போது அதை எப்படி நடத்தணும் அப்படின்றதுக்கான கைட்லைன்ஸ் பேர் தான் இங்க நிக்கணும், இங்க நிக்க கூடாது, யாரோ கூடக்கூடாது சொல்லுவாங்க தெரியுங்களா? தேர்தல் இருக்கு, இந்த டைம்ல நடத்தக்கூடாது, நீங்க கோஷம் போடக்கூடாது, அதெல்லாம் வந்து சில இதெல்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து இந்த முடிவு எடுக்கிறது அது என்ன வேணா இருக்கும். அது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் மாத்திட்டே இருப்பாங்க எம்சிசி. சரியா? இந்த உருவ பொம்மைகள் எடுத்துட்டு போக கூடாது. உருவ பொம்மைகள் எடுத்துறதுக்கு தடை விதிச்சிருப்பாங்க. சரி, வாக்கு விதிக்கக்கூடிய நாள் அன்னைக்கு 7 மணியோட வாக்கு முடிஞ்சிடும், 6 மணியோட வாக்கு முடிஞ்சிடும். அதெல்லாம் என்னது எம்சிசியில தான் வருது. நான் சொல்றது புரியுதா? சரிதான், எம்சிசின்னு சொல்லுவாங்க. வாக்களிக்கும் போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சில சட்டத்திட்டங்கள். சரியா? சரி, அப்ப இஓனா யாரு, பிஓனா யாருலாம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுல. முதல்ல என்ன சட்டத்தின் அடிப்படையில் ஒருத்தர் வாக்காளர் முடிவு செய்யப்படுகிறார் அப்படின்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், RPA 1951. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் மூலியமா தான் எலெக்ஷனும் நடத்தப்படுகிறது. அதாவது நான் சொல்றது FPTP எலெக்ஷன்ஸ். FPTP எலெக்ஷன்ஸ் நடத்துறதும் இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தான். யாரு வாக்காளர்னு முடிவு பண்றது இவங்க தான். இப்ப தீபனால போய் வாக்களிக்க முடியும் அப்படின்னா, ஏன்னா நம்ம இந்தியால சட்டத்தின் மூலியமா தான் எல்லாம் செய்ய முடியும். அப்படித்தானே? அப்ப வாக்காளரை முடிவு செய்யறதும், வாக்குரிமை கொடுக்கறதும், தேர்தலை நடத்துறது எல்லாமே என்ன சட்டம்? எலெக்ஷன் கமிஷன் வேலை எலெக்ஷன் கமிஷன் ஒரு அமைப்பு இருக்குன்னா அது அரசியலமைப்புல இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு அது அரசியலமைப்புல இல்லை. புரியுதா? அது எங்க இருக்கு? அது இந்த RPA சட்டத்துலதான் இருக்கு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் படிதான் இவங்க வாக்காளர் அல்ல. இவர் தான் PO, இவர் தான் RO அப்படின்ற சட்டம் வந்து என்னது? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். புரியுதா? சரி, இப்போ உங்களுக்கு பேஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. பேஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இதுதான் தேர்தல் முறை பார்த்துட்டோம், தேர்தல் அமைப்பு பார்த்துட்டோம். சரியா? தேர்தல் ஆணையர் அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு தேர்தல் ஆணையர்னா அது வந்து நம்ம யார சொல்லுவாங்க? சேஷன் சொல்லுவாங்க, குரேஷி சொல்லுவாங்க, சேஷன். சரியா? TN சேஷன் சொல்லுவாங்க. அவர் நல்ல, அதாவது எக்ஸாம்பிளரி ஆபீசர்ஸ். TN சேஷன். சரியா? TN சேஷன். திருநெல்லை நாராயண ஐயர் சேஷன். எக்ஸாம்பிளரி ஆபீசர்ஸ். இன்டர்வியூ, குரூப் 1 இன்டர்வியூல இந்த கொஸ்டின் கேட்டாங்க. சரியா? சேஷன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாங்க. அந்த டைம்ல பிரியம் தெரியலன்ட்டாங்க. அதனாலதான் மார்க்கே போச்சு. 7.5 மார்க் குறைச்சுட்டோம். சேஷன் தெரியாம எதுக்கு நீங்க வர அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல போனதுக்கான காரணமே இவர் பேர் தெரியலங்கிறதுக்கு, அது இவர் யாருன்னு தெரியாது அப்படிங்கறதுனால ஒரு இதே போச்சு. சரியா? பாத்துக்க. SY குரேஷி. சரியா? இவரு இப்போ பிரசன்ட் தேர்தல் ஆணையர். ஷாபுதீன் யாக்கூப் குரைஷி.
ஷியாபுதீன் யாக்கூப் குரேஷி, SY குரேஷி. சோ இந்த இவங்க தேர்தல் ஆணையர்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். சரிங்களா? சரி, எந்தெந்த தேர்தல் நடத்தும் போது இப்போ MP MLA முடிவு பண்றாங்களா? MP MLA முடிவு. எத்தனை MP இருக்கணும் ஒரு மாநிலத்துக்கு? எத்தனை MP? ஒரு மாநிலத்துக்கு எத்தனை MP இருக்கணும்? ஒரு நாட்டுல எத்தனை MP இருக்கணும்? சென்டருக்கு எவ்வளவு MP இருக்கணும்? ஒரு மாநிலத்துக்கு எத்தனை MLA இருக்கணும் அப்படின்றத எப்படி முடிவு பண்றது? டீலிமிட்டேஷன் கமிஷன். மக்கள் தொகை வச்சு முடிவு பண்றாங்க. பேஸ்ட் ஆன் த டெமோகிராஃபி தான் முடிவு பண்றாங்க. இவ்வளவு மக்களுக்கு இவ்வளவு MP, இவ்வளவு மக்களுக்கு இவ்வளவு MLA அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் டீலிமிட்டேஷன் கமிஷன். டீலிமிட்டேஷன் ஆணையம், அது ஒரு ஆணையம். சரியா? டீலிமிட்டேஷன் கமிஷன். இது ரீசெண்டா இப்ப பேர்ல அடிபட்டுச்சு, மறந்துடாதீங்க. டீலிமிட்டேஷன் ப்ராசஸ். சரியா? What is delimitation process? It is a process in which constituencies are decided. Constituency என்ன? தொகுதி. சரியா? ஒரு தேர்தல் நடக்கும்போது அந்த தேர்தலுடைய தொகுதியும் வாக்காளர்களையும் முடிவெடுக்கக்கூடிய ஆணையம் தான் டீலிமிட்டேஷன் ஆணையம். சரியா? இப்போ டெல்லி எடுத்துட்டீங்கன்னா, டெல்லி என்பது ஒரு யூனியன் பிரதேசம். டெல்லி இஸ் ஏ யூனியன் டெரிட்டரி. கரெக்டா? அதுல 7 லோக்சபா தொகுதி இருக்கு. சரியா? 7 MP, 70 MLA. 7 MP 70 MLA அப்படின்னு டெல்லிக்கு இருக்கு. அப்ப இதுக்கு அங்க 7 MP தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றதும் இல்ல 70 MLA தான் இருக்கணுங்கிற முடிவு பண்றது யாரு? இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் தான். சரியா? சரி, இதுல அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்கா? ஆர்டிகல் 82, ஆர்டிகல் 170. ஆர்டிகல் 82, ஆர்டிகல் 170 பாராளுமன்றத்துக்கு பவர் கொடுக்குது. பாராளுமன்றம் நினைச்சா அதோடைய சீட்டை எப்படி வேணா மாத்திக்கலாம். எதை வச்சு மாத்திக்கலாம் அப்படின்னு கேட்டா, பாராளுமன்றமும் சரி, சரியா, சட்டமன்றமும் சரி, பாராளுமன்றமும் சரி, சட்டமன்றமும் சரி, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப அதோடைய மக்கள் தொகையை வச்சு, அதாவது சென்சஸை வச்சு அதோட எண்ணிக்கை சீட்டை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுது. அப்படின்னு சொல்லுது. அப்ப இதை தெளிவா விளக்கல. எது? அரசியலமைப்பு என்ன சொல்லுது? ஆர்டிகல் 82 ஆர்டிகல் 170 என்ன சொல்லுது? பாராளுமன்றத்துக்கு 82, சட்டமன்றத்துக்கு 170. 2 பேரும் அவங்க அந்த இடத்துடைய சீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பான சென்சஸை வச்சு முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுது. சரியா? அப்போ இது எப்படி முடிவு, இவ்வளவு பேருக்கு இவ்வளவு அப்படின்றதெல்லாம் சொல்லல. 10 லட்சத்துக்கு ஒருத்தருவீங்க, 5 லட்சத்துக்கு ஒருத்தருவீங்க எல்லாம் சொல்லல. அப்ப அதெல்லாம் அவங்களே முடிவு எடுத்துப்பாங்க. அப்ப அவங்க முடிவு எடுக்கிறதுக்காக தான் ஒரு ஆணையம் அமைச்சாங்க. ஏன்னா இது அவங்க தனியா எடுக்க முடியாதுல்ல. எதை செஞ்சாலும் ஒரு ஆணையம் போட்டு செய்யணும். அப்பதான் ப்ராப்பரா இருக்கும். அப்படி அவங்க நிர்ணயிச்ச ஆணையங்கள் வந்து சென்சஸுக்கு அடுத்தடுத்த வருஷம் பண்ணுவாங்க. 51ல சென்சஸ் நடந்துச்சு. அப்ப 52ல, ஏன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் சென்சஸ் 51, சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் சென்சஸ் 51. அப்ப 52ல ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன், 1962ல டீலிமிட்டேஷன் கமிஷன், 1972ல ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன், 2002ல ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு அமைச்சாங்க. சரியா? புரியுதா? அப்ப என்ன அர்த்தம்? 1981லயும் 1991லயும் என்ன கிடையாது?
சென்சஸ் நடந்திருக்கு, ஆனா டீலிமிட்டேஷன் கமிஷன் கிடையாது. ஏன்னு கேட்டா இவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி 1972 மக்கள் தொகையை வச்சுதான் இன்னி வரைக்கும் பிக்ஸ் ஆயிருக்கு. நீங்க தெரியும் இல்லையா, பார்லிமெண்ட் எம்பி எவ்வளவு? பாராளுமன்ற எம்பி 545 பேர், லோக்சபா 2245 பேர், ராஜ்யசபா மொத்தம் எத்தனை பேரு? 790 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த 790 பாராளுமன்ற உறுப்பினர்களும் 1972 இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்புல தான் இருக்காங்க. ஆனா இப்ப மக்கள் தொகை 160 கோடி ஆயிடுச்சு. அப்ப அந்த கணக்குப்படி பார்த்தா இன்னும் சீட்டு அதிகமாயிருக்கும். அது இருக்குமா இல்லையா? ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்ணல. பினான்ஸ் கமிஷனுமே 2011 தான் பாருங்க. பினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுச்சு? 1971 மக்கள் தொகையை வச்சுதான் 14வது பினான்ஸ் கமிஷன் முடிவு எடுத்துச்சு. 15வது பினான்ஸ் கமிஷன் என்கேசிங் என்ன பண்ணாரு? 2011 சென்சஸ்ல ஃபாலோ பண்ணாரு. அது போல இப்ப 2021 சென்சஸ் நடந்திருக்கும், நடக்கல. 2021 டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்திருக்கணும், வரல. அப்படி வந்துச்சுன்னா பார்லிமெண்டோட சைஸ் அதிகரிக்கும். ஆனா நமக்கிட்ட பில்டிங் இல்லை. அதனாலதான் இப்ப புதிய பார்லிமெண்ட் கட்டும். புரியுதா? பார்லிமெண்ட் புதுசா கட்டியிருக்கும், தெரியுமா தெரியாதா? புதுசா பார்லிமெண்ட் முதல்ல வட்டமா இருந்துச்சு, இப்ப ட்ரையாங்கிளா கட்டியிருக்காங்க, முக்கோணமா கட்டியிருக்காங்க. இந்த முக்கோணம் கட்டினதுக்கான காரணம், இன்கேஸ் வந்துச்சுன்னா சீட்டு இப்ப இடம் பத்தாது. இன்னும் சென்சஸ் நடத்தல, சென்சஸ் நடத்தணும். சரியா? சென்சஸ் நடத்தினா தான் டீலிமிட்டேஷன் கமிஷன் போட முடியும். டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டா எம்பி எம்எல்ஏ சீட் அதிகமாகும். எம்எல்ஏ சீட் கிடைச்சா தொகுதியும் மாறும். தொகுதி மாறும்ல, ஒரு தொகுதிக்கு ஒரு தலைவர் தானே, அவர் தொகுதி மாறும். சரியா? இதெல்லாம் பண்ணணும். இப்படிதான் தேர்தலுக்கான தொகுதிகள் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஆர்டிகல் 82, 170. சரியா? இப்படிதான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. சரி, இப்ப ரீசெண்டா வந்து 2 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. ஒன்னு எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம், எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம். ரெண்டாவது ஒரே நேர தேர்தல், சைமல்டேனியஸ் எலெக்ஷன். அதாவது நம்ம 2 எலெக்ஷன் இருக்கிறோமா, எம்பி எலெக்ஷன் ஒரு வாட்டி வைக்கிறோம், எம்எல்ஏ எலெக்ஷன் ஒரு வாட்டி வைக்கிறோம். அப்ப இப்போ உதாரணத்துக்கு 2019 என்ன நடந்துச்சு? 2019 ஸ்டேட் எலெக்ஷன் நடந்துச்சு, சட்டமன்ற தேர்தல். கரெக்டா? 2023 பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. கரெக்டா தப்பா? என்ன சாமி? 2024 2019 டு 2024, 2024 டு 2029. 20, 21, 23, 24. கரெக்ட் தான். ஓகேவா? இந்த மாதிரி வந்து நடந்து வருது. சரியா? அதே இது வந்து மோடி எலெக்ஷன்ஸ். சரியா? மோடி எலெக்ஷன்ஸ். ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் எப்படி வந்துச்சு? எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் எப்படி வந்துச்சு? எப்ப நடந்துச்சு கடைசியா? 2021. 2021 sir. 21 to 26. 26. அப்ப 26 to 2031 அப்படின்னு வரும். அப்போ இப்ப மறுபடியும் வந்து 2024 அப்புறம் 2029 இல்ல, மறுபடியும் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்னா 26 எலெக்ஷன் சந்திக்கணும். அப்ப எலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. 2024, 2026, 2029, 2031. கரெக்டா? இது தமிழ்நாட்டுக்கு. இந்த 2026, 2031 தமிழ்நாட்டுக்கு. அதுவே வேற மாநிலமா இருந்தா
மாறும். 2025 வரலாம், கேரளாக்கு வரலாம். சரியா? அப்போ மாறலாம். அப்போ மத்திய அரசாங்கம் எம்எல்ஏ எலெக்ஷன் வருஷம் வருஷம் ஒவ்வொரு ஊர்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இவ்வளவு நடக்கும் போது எலெக்ஷன் கமிஷனுக்கு நிறைய வேலை நடக்குது. அப்ப என்ன பண்ணிடலாம், ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு நாடு ஒரு மொழி அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணாங்க. ஒரு நாடு ஒரு மதம்ன்ற ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஒரு நாடு ஒரு வரி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு, ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் ஜிஎஸ்டி. இப்ப என்ன பண்றாங்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு கொண்டு வந்தா அப்ப என்ன பண்ணிடலாம், எம்பி எலெக்ஷனோட என்ன பண்ணிடலாம், எம்எல்ஏ எலெக்ஷனை இணைச்சிட்டா அன்னைக்கு வாக்களிக்கும் போது 2 வச்சிருவோம், 2 டப்பா வச்சிருவோம். இந்த பக்கம் இந்த டப்பா, இந்த பக்கம் இந்த டப்பா. அமைச்சிட்டு வேலை முடிஞ்சுல கழுதே அப்படியே போவோமா. மக்கள் பாவம் கஷ்டப்படுறாங்களே இல்லையா, ஏன் அவங்களை கஷ்டப்படுத்தி நடுவுல அப்படின்றாங்க. அந்த இதுதான் எலெக்ஷன், சைமல்டேனியஸ் எலெக்ஷன். இதோடைய நன்மை என்ன, தீமை என்ன, இதனால வரக்கூடிய பாதிப்பு என்ன, மாற்றம் என்ன அப்படின்னு படிக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ். எலக்டோரல் பாண்ட் அப்படின்றது என்னன்னா, இந்த கட்சி பார்ட்டி இருக்கு. பார்ட்டி எத்தனை வகை, ஒண்ணு தேசிய கட்சி, இன்னொன்று மாநில கட்சி, இல்ல அங்கீகாரம் இல்லாத கட்சி. சரியா? இந்தியால ஒண்ணு தேசிய கட்சி, இன்னொன்னு மாநில கட்சி, இன்னொன்னு அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். யார் வேணா வாக்களிக்கலாம், ஓட்ல பங்கு கொள்ளலாம். அங்கீகரிக்கப்படாத கட்சி கூட எலெக்ஷன் நிக்கலாம். சரியா? இத 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 எப்படி முடிவெடுக்கிறாங்க, எப்போ ஒரு கட்சி தேசிய கட்சியாகவும் எப்போ ஒரு கட்சி மாநில கட்சியாகவும் அப்படின்றத பார்க்கணும். சரியா? அதே போல இந்த கட்சிக்கு நிதி எங்கிருந்து வரும். இப்ப இந்த கட்சி எலெக்ஷன் நடக்குதுன்னா அந்த எலெக்ஷனுக்கு அதுக்கு பேனர் அடிக்குது, கொடி நடத்துது, மாநாடு நடத்துது, இதுக்கெல்லாம் எங்கிருந்து சாமி காசு வந்துச்சு. அப்ப அது கணக்காட்டணும்ல. எப்படி கணக்காட்டலாம், சரி அப்போ இனிமேல் பணம் கட்டுனா யார்கிட்ட இருந்து, இப்ப உதாரணத்துக்கு இப்ப காங்கிரஸ் அப்படின்னு கட்சி இருக்கு, இல்ல டிஎம்கே அப்படின்னு கட்சி இருக்கு, சரி விடுங்க, ஏதோ ஒரு கட்சி திக வச்சுப்போமா, தீயான தீ கட்சி அப்படின்னு வச்சுப்போம். திக, தீயான தீ கட்சின்னு ஒரு கட்சி, பாபா சிம்பிள், ஓகேவா, அப்படி ஒரு கட்சி இருக்கு. அப்படின்னா இந்த கட்சி இந்த கட்சிக்கு எங்கிருந்து பணம் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஏன்னா கட்சின்னா ஒரு பணம் இருக்கும்ல, யாரா பணம் கொடுத்துருக்கும்ல. அப்ப அந்த பணம் கொடுக்கிறவர் அவருக்கு எப்படி காசு வந்துச்சு அப்படின்னு பல கேள்விகள் வரும். கண்டிப்பா கணக்கு காட்டணும் இல்லையா, இந்த கம்பெனிட்டு இருந்து இந்த இவ்வளவு காசு வாங்கினேன், இவ்வளவு கம்பெனி வாங்கினேன் அப்படின்னா அப்ப அது கணக்கு அமைக்கணும், எவ்வளவு ரூபாய் இருக்கு எவ்வளவு ரூபாய் இருக்கு. அப்ப அந்த கணக்கு காட்டுறதுக்கு அந்த ஸ்கீம்ல வந்ததுதான் இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம். எலக்டோரல் பாண்ட், பாண்டுங்கிறது ஃபண்டிங், எலெக்ஷன் நடத்துறதுக்கான அந்த கட்சி எலெக்ஷன் நடத்தணும், அதுக்கு காசு வேணும். அந்த காசு எங்க இருந்து வரும், அதுக்கு நிதி வேணும். அந்த நிதி எப்படி வாங்கலாம், எலக்டோரல் பாண்டு மூலமா மக்கள்கிட்ட இருந்து வாங்கலாங்கிற ஸ்கீம். இந்த 2 ஸ்கீம்ல இந்த 2 கொஸ்டின்ல ஏதோ ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வருது, 2 கொஸ்டின்ல ஏதோ ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வருது. அந்த அந்த இதை நம்ம என்ன பண்ணணும், 2த்தையும் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதோடைய பெனிஃபிட் என்ன, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ், இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்ச், 2த்துல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.